தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல ஒரு டேப்லெட் உடைய அன்பாக்சிங் இதை இப்ப பார்க்க போறோம். Realme தரப்புல இருந்து இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ண Realme Pad. சோ இந்த டேப்லெட் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் உடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல குயிக்கான அன்பாக்சிங்கை பார்த்துடலாமா? ஸோ பாக்ஸை பார்க்கும்போது மேலே டேப்லெட்டுடைய ஃபோட்டோஸ் எப்படி இருக்கும் அப்படி போட்டிருக்காங்க. கீழே ஐரஸ் ஆடியோ டால்பி அட்மாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சைடில் Realme Pad அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே ஓகே. இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கலாம். ஓப்பன் பண்ண உடனே உள்ள நமக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. ஒரு சில புக்லெட்ஸ் இருக்குது. சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜர் ப்ளஸ் கேபிள். இந்த சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வாட்கான சார்ஜர் மட்டும் தான் பாக்ஸில் தராங்க. ஃபிசிக்கல் ஓவர்வியூ அப்படின்னு பார்த்தோம்னா வலது பக்கமாக நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட்ஸ் இருக்குது. டியூவல் சிம் ஸ்லாட்ஸ் தான். ஒன்று ஹைப்ரிட் ஸ்லாட்டாக கொடுத்துருக்காங்க. டியூவல் மைக் இருக்குது. அண்ட் அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. டாப் சைடில் நமக்கு டியூவல் ஸ்பீக்கர் இருக்கு. பவர் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இடது பக்கமாக எதுவுமே கிடையாது, ரொம்ப ஃபிளாட்டாக தான் இருக்கு. கீழ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கார்னரில் நமக்கு 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டைப் சிக்கான போர்ட்டும் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வெர்டிகலாக பிடிச்சி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கேமரா சென்டர் பாயிண்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நார்மலாக நீங்கள் புக் படிக்கிற மாதிரி அந்த ஃபோன் படிக்கிற மாதிரிலாம் பண்ணி பிடிச்சிங்கன்னா ரைட் சைடில் வந்து கார்னரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் பெசல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. டேப்லெட்டை பற்றி பேசணும்னா ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்ல டிசைனுங்க. ஸோ இந்த டிசைன் எங்கிறது இன்ஸ்பிரேஷன் ஆச்சுன்னு நான் சொல்லவே வேணாம். எஸ், அந்த பழம் தான். இப்போ இது சுட்ட பழம். ஓகே, ஸோ அந்த பழத்திலிருந்து எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்லிம்மாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் பிடிக்கும் போது அந்த டேப்லெட்டுடைய ஃபீல் எப்படி இருக்கணுமோ இப்படிலாம் கையில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபீல் நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால வந்து டேப்லெட்டுடைய டிசைன் பக்காவாக வந்து பண்ணியிருக்காங்க. சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் எல்லாம் நல்லா வந்து ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கையில் பிடிக்கும் போது உங்களுக்கு என்னடா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஃபீல் ஆகாது. கொஞ்சம் நல்ல லைட் வெயிட்டாகவே இருக்கு. இவங்க சொல்கிற வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 449 கிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எக்ஸாக்ட்லி எவ்வளோ வெயிட் வருதுன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதோடைய பில் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அலுமினியம் அலாய் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அலுமினியம் அலாய் இருக்கானது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்ன எதுலாம் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட திக்னஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 6.9mm இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்பிளே தான் இதோடைய மெயினான விஷயம். பிகாஸ் ஒரு டேப்லெட்டில் எங்கடா அடி வாங்கணும்னா டிஸ்பிளே தான். பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பாங்களே, அதனால தான். ஸோ எக்ஸாக்டான ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 10.4 இன்ச்க்கான WXGA ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெசல்யூஷனில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 16:10 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் LCD டிஸ்பிளே தான். அது 360 நிட்ஸ் வரைக்கும் பிரைட்னஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுதான் எனக்கு கொஞ்சம் இடிக்கிற மாதிரி தெரியுது. இண்டோரில் நான் பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேவா இருக்குது. பட் அவுட்டோரில் எப்படி இருக்கும்னு தெரியல. நான் இன்னும் செக் பண்ணி பார்த்துட்டு என்னன்றதை சொல்கிறேன். பேட்டரி பொறுத்த வரைக்கும் இதில் 7100 mAh கொண்டான பேட்டரி கொடுத்துருக்காங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் தான் வந்து சப்போர்ட் இருக்கு. ரிவர்ஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இதில் MediaTek Helio G80 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 12 nanometer டெக்னாலஜியில் பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. Mali G52 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு GPU இருக்கு. ஓவரால் இதில் வந்து குவாட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 4 ஸ்பீக்கர் இருக்கு. மேலே 2 இருக்கு, கீழே 2 இருக்கு. ஸோ சவுண்ட் குவாலிட்டி நான் கேட்ட வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. நீங்களும் கேட்டு பாருங்க. கேமராவை பொறுத்தவரைக்கும் பின்பக்கம் முன்பக்கம் ரெண்டுத்திலுமே நமக்கு 8 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 105 டிகிரி வரைக்கும் நமக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூவும் வந்து இருக்குன்றது போல சொல்றாங்க. டியூவல் மைக் இருக்கிறதுனால நமக்கு நாய்ஸ் கேன்சலேஷனுக்கும் உதவும். நீங்கள் வந்து வீடியோ கால் பண்ணும்போது, கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணும்போது, கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லா இடங்களிலுமே அது நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. பட் நான் டெஸ்ட் பண்ணிட்டு எக்ஸாக்ட்லி அதுவும் எப்படி இருக்குன்றதை வந்து சொல்றேன். இப்போ ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் நான் எடுத்ததை காமிக்கிறேன். எப்படி இருக்குன்றதை சொல்லுங்க. ரியர் ஃபேசிங் கேமரால உங்களுக்கு ஆடியோ பிளஸ் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றது பாருங்க. இப்போ நான் அப்படியே பின்னாடி போறேன். ஆக்சுவலாக கொஞ்சம் நல்ல வெயில் அடிக்குது, அதனால தான் உள்ள இருந்து எடுத்துட்டு இருக்கேன். இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்கு, பேக்ரவுண்ட் கலர்ஸ் எப்படி இருக்கு, ஃபோக்கஸிங் இருக்கா, நல்லா இருக்குன்றத சொல்லுங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரால இண்டோர்ல எடுக்கக்கூடிய லைட்டிங் கண்டிஷனுக்கு எப்படி இருக்குன்றத பாருங்க. ஸோ ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு. ஸோ வீடியோ கால்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு பரவாயில்லையா இருக்கும். இதில் வீடியோ குவாலிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தாங்க இருக்கும். ஸோ வெளியில் செம்ம வெயிலாக இருக்குது, போனால் கண்டிப்பாக வந்து ப்ளீச் அடிக்கும். அதனால தான் நான் வந்து உள்ளேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆடியோ வீடியோலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் பார்க்கும்போது ஓரளவுக்கு சன்லைட்டில் நான் நிற்கிறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு தான் வீடியோ குவாலிட்டி இருக்குது.
இதில் ஆண்ட்ராய்டு 11 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரியல்மி யூஐ ஃபார் பேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த டேப்லெட்காகவே இவங்களுடைய யூஐ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. எனக்கு பெரிய வித்தியாசமெல்லாம் தெரியலிங்க. ஆண்ட்ராய்டு ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் உங்களுக்கு ஐ கம்ஃபர்ட் மோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்குற மாதிரி தான். பட் ஒரு டேப்லெட்டை நிறைய பேர் எதற்காக வாங்குவாங்கன்னா படிக்கிறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு, அப்போ கண்டினியூஸாக பார்க்கும்போது கண்ணுக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ கம்ஃபர்ட் மோடாக இருக்கட்டும், ரீடிங் மோடாக இருக்கட்டும், இல்லை டார்க் மோடாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. அண்ட் மல்டி வியூ மோட் அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்காங்க. நார்மலாக மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பான விஷயம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் கூகுள் கிட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் உங்கள் பசங்களுக்கெல்லாம் டேப்லெட்டை கொடுக்குறீங்க, அவங்க வந்து அந்த ஒரு விஷயத்தை தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, சேஃபாகவும் இருக்கணும், இந்த மாதிரி அடல்ட் கண்டென்ட் எதுவும் வந்து தப்பி தவறி கூட அவங்க கண்ணில் படக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஆப்ஷன் எல்லாம் நீங்கள் சைன் இன் பண்ணி பாஸ்வேர்ட்லாம் போட்டு டைமிங்லாம் வச்சுட்டிங்கன்னா அந்த டைமிங் அதை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இது டிஃபால்ட்டாக நிறைய டேப்லெட்ஸ் வந்து இருக்கும். இதுலேயும் அதை கொடுத்துருக்காங்க. மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் இருக்குது. வைஃபை ஏசி பேண்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வேரியன்ட் எத்தனை வேரியன்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 3GB RAM 32GB மாடல் ஒன்று, இது வெறும் வைஃபை மாடல். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்மும் போட்டுக்கலாம், வைஃபை மாடலும் ரெண்டுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ சிம் போடக்கூடிய மாடல் பார்த்தீங்கன்னா 3GB RAM 32GB மாடல் ஒன்று அண்ட் 4GB RAM 64GB மாடல் ஒன்று. அண்ட் ப்ரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது பேசிக்காக சொன்னோம் பார்த்தீங்களா, வெறும் வைஃபை மாடல் அதோடைய ப்ரைசிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 14,000 rupees. உங்களுக்கு 14,000 ரூபாய்க்கு இந்த டேப்லெட்டை நீங்கள் 3GB RAM 32GB மாடலோட அப்படியே வாங்கிக்கலாம். பட் சிம் போட முடியாது. ஓகேங்களா? அதுலேயே உங்களுக்கு சிம் போடுற மாதிரி வேணும்னா அதோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய், 16,000. அதுக்கு அடுத்ததாக 4GB RAM ஆச்சு எனக்கு மினிமம் வேணும், ரேம் அதிகமாக வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு 18,000 rupees அப்படின்ற ப்ரைசிங்கோட இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரைசிங்க்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் மார்க்கெட் அப்படின்றது ரொம்ப வைட் ஓப்பனாக இருக்குது. காம்படிஷன் வந்து கிடையாது. ஒன்று சாம்சங் இருக்காங்க, இல்லை லெனோவோ இருக்காங்க. பேர் சொல்லி நல்ல பிராண்டுனா இவங்க மட்டும் தான் இருக்காங்க காம்படிஷனில், மற்றவங்க யாருமே அதிகமாக வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது சேல்ஸ் ஆகும். பட் நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசி 2-3 நாட்களாக நான் இந்த டேப்லெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இருந்தாலுமே இது ஃபுல் ரிவ்யூவோ வந்து கிடையாது. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். பிகாஸ் 2 நாள் நான் சும்மா லைட்டாக தான் வந்து யூஸ் பண்ணேன். ரொம்ப ஹெவியாலாம் யூஸ் பண்ணி நிறைய டெஸ்ட் பண்ண மட்டும் தான் ரிவ்யூ சொல்ல முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து கிடையாது. ஸோ இப்போதைக்கு யூஸ் பண்ண வரைக்கும் இந்த 2 நாளில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். முதல் விஷயம், டிசைன் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ஸ்லிம்மாக இருக்குது. நல்ல கையில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்படி கையிலலாம் பிடிக்கும் போதே நல்லா இருக்குது, ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. பில் குவாலிட்டியும் சாலிடாக இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம் அவங்க வந்து குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து அவங்க கார்னிங் கோரில்லா கிளாஸ் யூஸ் பண்ணல. ஏதோ ஒரு சேஃப்டி ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க, பட் எதுன்னு சொல்லலை. ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் எங்கடான்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல. ஸோ இதில் டிஸ்பிளே கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. ஒரு 55 மதிப்பெண்கள் வந்து கொடுக்கலாம். ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு ஒரு டிஸ்பிளே. பிரைட்னஸ் லெவல்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு கலர்ஸ் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஷார்ப்பாக நல்லா வந்து அதிகமாக வந்து தெரியுது. ஆனால் முக்கியமான விஷயம் வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் வந்து இருக்கும். ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் பிரைசிங்கை வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகேவான ஒரு டிஸ்பிளேவை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டேப்லெட்டில் குறிப்பான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த யூசேஜ் எப்படி இருக்குது, அந்த யூஐ வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து எஃபிஷியண்டாக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசம் இன்னும் வந்து அவங்க கொண்டு வரல. ஸோ ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய யூஐ எப்படி இருக்கோ அதே மாதிரியான இன்டர்ஃபேஸ் தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஃபார்முலேட் பண்ணி ஒரு டேப்லெட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மாற்றினாங்கன்னா இன்னுமே யூஸ் பண்ணுறதுக்கு எஃபிஷியண்டாக இருக்கும்ன்றது தனிப்பட்ட கருத்து. அண்ட் குறிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது எனக்கு பர்சனலி அதிகப்படியான லேக் வந்து நான் வந்து பார்க்கல. பட் வந்த புதுசில் நான் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 2-3 நாள் முன்னாடி வந்து அன்பாக்ஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் ஆஃபில். அப்போ அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு சின்ன சின்ன லேக் வந்து இருந்தது. ஓப்பன் பண்ணால் அப்படியே 2-3 செகண்ட் கழிச்சு தான் அப்ளிகேஷன்லாம் வந்து ஓப்பன் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்தது. பட் இப்போ எக்ஸாக்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோ கொண்டு வரதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வந்து கொடுத்தாங்க. அதில் அந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ யூஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போ நீங்களே வந்து பார்க்கலாம் பாருங்கள். மல்டி டாஸ்கிங் இதெல்லாம் நம்ம இன்னும் கிளிக் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். கிளிக் பண்ணி 2-3 செகண்ட் ஆகும் அது வர்றதுக்கு. பட் இப்போ பரவாயில்ல, கிளிக் பண்ண உடனே கொஞ்சம் ரெஸ்பான்சிவாக இருக்குது. இப்போ நான் கிளியர் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். கிளிக் பண்ண உடனே ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் இப்போதைக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஓரளவுக்கு வந்து பரவாயில்லையா இருக்குது. அண்ட் கேமராவை பற்றி பேசணும்னா அந்தளவுக்கு சிறப்பான ஒரு கேமராவெல்லாம் கிடையாதுங்க. இது எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் எடுக்கிற மாதிரிலாம் வந்து ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது. ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ்க்கோ மீட்டிங்க்கோ அட்டன் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு தாக்கு பிடிக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். பட் நீங்கள் வீடியோவோ இல்லாட்டி ஃபோட்டோஸோ இதை வச்சாலும் நான் பயங்கரமாக படம்லாம் எடுக்க போகிறேன்னா அதெல்லாம் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. 20,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கினீங்கன்னா அதில் சூப்பரான ஒரு கேமரா, சூப்பரான வீடியோலாம் எடுக்க முடியும். பட் இதில் அந்தளவுக்கு கிடையாது. ஜஸ்ட் உங்களுடைய
அஃபிஷியல் ஒர்க் ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ ஒர்க்குக்கோ எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த மீட்டிங்ஸ்க்கு அதுக்கு கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எங்கன்னா ஸ்பீக்கருடைய குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா மேலே 2 கீழே 2 கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் மஃபுல் ஆகும். பட் எங்கேயாச்சும் டேபிள் மேலாம் வச்சுட்டு அந்த படங்கள் பார்க்கும்போது அந்த மாதிரி டைம்லலாம் உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது. கேம்ஸ் அப்படின்ற பட்சத்தில் இதில் அதாவது பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற பட்சத்தில் இது அதிகமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் எதிர்பார்க்காதீங்க. இந்த சிப்பை நம்ம ஆல்ரெடி ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்து பார்த்துருக்கோம். பட் டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹெவியெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓரளவுக்கு நார்மலான ரொம்ப குட்டி குட்டி கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாடுறீங்கன்னா விளையாடிக்கலாம். மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இஎம்எம்சி ஸ்டோரேஜ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. யூஎஃப்எஸ் கொடுத்துருந்துருக்கலாம். இது நிறைய இடங்களில் மென்ஷன் பண்ணல, நிறைய பேர் சொல்லுவாங்கன்னு தெரியாது. பட் இதுதான் உண்மை. ஸோ இதுதான் வந்து இருக்குது. அதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி வந்து கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த டேப்லெட் எப்படி இருக்குது, என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த ப்ரைஸிங்க்கு ஓகேன்ற என்னுடைய கருத்துக்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா ஓகேன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு 2 ரீசன். ஒரு ரீசன் என்னென்னா இந்த செக்மெண்ட்டில் இப்போதைக்கு இவங்களுக்கு காம்படிஷன் அதிகமாக கிடையாது. மேபி சாம்சங் ஒன்று இருக்கும், இல்லாட்டி லெனோவோ ஒன்று இருக்கும். நான் 2த்தையுமே வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரியான ஒரு காம்பினேஷனில் தான் வந்து இருக்குது. அதற்கு ஓகேன்னு சொல்லலாம். ரொம்ப அதிகமான ஒரு ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடையாது. அண்ட் செகண்ட் ஆப்ஷன் ஏன் ஓகேன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கரெக்டாக பண்ணியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. நல்ல பில் குவாலிட்டி, நல்ல டிசைன் அண்ட் டிஸ்பிளே ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குது. ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம படிக்கிறதுக்கு புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் ஹேண்டில் பிடிச்சி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படின்றது என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். பட் உங்களுக்கு இந்த டேப்லெட்டை பற்றி இன்னும் சந்தேகங்கள் ஏதாச்சும் இருக்குது, ஏதாச்சும் நான் வந்து சொல்ல மறந்துட்டு இல்லை ஏதாச்சும் வந்து நான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்னன்றது கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.